2014 இவருக்கு அயோட்டிக் டிசெக்ஷன் சொல்லி ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் பாம்பேல பண்ணாங்க. அப்ப இந்த பகுதியோட அயோட்டாவை பெருந்தமணியை மாத்திட்டாங்க. அதுல அயோட்டிக் வேல்ன்றதையும் மாத்திட்டாங்க, டிஷ்யூ வேல் வச்சு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள அயோட்டால, இந்த பகுதியில் உள்ள அயோட்டா நார்மலா ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும், அவரு கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் ஆகி பெருசாயிருச்சு. இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணலன்னு சொன்னா அது வெடிச்சு பாதிப்பு உண்டாயிடும். அதே சமயத்துல இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச இந்த வேல்வும் பாதிப்பாயிடுச்சு. அது 10 வருஷம் தான் வரும், அது பாதிப்பாயிடுச்சு. இப்ப நம்மளோட சேலஞ்சே இந்த பாதிப்பான இந்த அயோட்டாவையும் மாத்தணும், அதே சமயத்துல இந்த வேல்வையும் மாத்தணும். இது இந்தியாவில முதல் முறையாக என்ன பண்ணும், ஏற்கனவே இருக்கிற வேல்வுக்குள்ளேயே இந்த டேவி வேல்ன்ற வேல் வச்சு தைக்காம செட்டில் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த மூளைக்கு போற ரத்த குழாய்கள் எல்லாத்தையும் தனித்தனியா கழிச்சு ஒவ்வொரு 3 ரத்த குழாயும் ஒவ்வொன்றும் திருப்பி ஒன்னொன்னா தச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கீழே உள்ள அயோட்டால ஒரு ஸ்டென்ட் மாதிரி போட்டு அந்த அயோட்டாவும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். இந்த 3 ஆபரேஷனையும் ஒரே நேரத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில நாங்க பண்ணிருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி 10 நாளைக்கு ஆச்சு. இங்க இருக்காங்க சொல்ற வேல்வு தான். அந்த வேல்வு 10 to 12 வருஷம் தான் வரும். யூஸ்வலா ஒரு 60 வயசுக்கு மேல அந்த வேல்வு போட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஷ்யூவல் 5 வருஷம் வரைக்கும் வரும். அது வரைக்கும் வருஷம் ஒரு எக்கோ பார்த்து கண்காணிக்கணும். பென்டால் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. இந்த பென்டால் ஆபரேஷன் வேல் பாதிப்படைஞ்ச வேலுக்குள்ள டேவி போட்டது, அதாவது ஓபன் சர்ஜரி மூலமா டேவி போட்டது இப்பதான் முதல் முறையா இந்தியா. இது ரொம்ப மேஜர் சர்ஜரி, ரொம்ப மேஜர் சர்ஜரி. அதான் 2014 அயோட்டிக் டிசெக்ஷன் அப்படின்னு சொல்றது. அயோட்டிக் டிசெக்ஷன் சொன்னா இந்த ரத்த குழாய் அப்படி கிழிஞ்சு, எப்படி தண்ணியில நினைவு வச்ச கார்போடு இப்படி கிழிஞ்சு வருமோ அது மாதிரி இந்த அயோட்டை கிழிஞ்சு தனித்தனியா பகுதி ஆயிடுச்சு. அதனாலதான் வீக்கம் அடைஞ்சிருக்கு. ஆபரேஷன் இந்த ஹார்ட் நிறுத்துறது மட்டும் 2 மணி நேரம் ஆச்சு. இந்த இது மாதிரி பண்ணாம நாங்க ரெகுலர் டெக்னீஷியன் பண்ணிருந்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் திருப்பி துடிக்க வாய்ப்பு எல்லாம் போயிருக்கலாம். அதை தவிர ஓவரால் ஆபரேஷன் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. நார்மலா இருக்கலாம். பிபி மாத்திரை கண்ட்ரோல் பண்ணி, பிபி மாத்திரைகளை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி பிபி நார்மலா வச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. Most of all, I would like to thank Sims Hospital for the excellent treatment, the care, the love, everything from day one right up till now. First care, everything, especially Dr. Rashi, Dr. Michelle, the whole team of the whole professional team, Dr. Racha, and anesthesists, the staff, the nurses, the sisters, When I came, I was flown overnight from Mumbai, and I have not flown for 10 years since my last operation. So I was very nervous, but my doctor told me just go to times. And telling it about the moment I landed in Sims Hospital, the way I was welcomed, I was really put in myself. And ever since then, I've been very good to have without watching the population, the whole team, how to take it care, and doing the best for me, going beyond, not only to me but to my family. My family were much very good, so thank you so much, doctors. Yes.